உங்க பெருவிரலோட அடியில ஒரு மாதிரி வலி இருந்துகிட்டே இருக்கா? ஒரு பாட்டில திறக்கும்போது, இல்லனா எதையாவது கட்டியா பிடிக்கும்போது, சுருக்குன்னு ஒரு வலி வருதா? நீங்க மட்டும் தனியா இல்லைங்க. இது ரொம்ப பொதுவான ஒரு பிரச்சனை. ஆனா, இது வெறும் வயசானதுனால வர்ற தேய்மானம்னு நினைச்சீங்கன்னா, கொஞ்சம் நில்லுங்க. இந்த கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. சரி வாங்க, இத விரிவாக பார்ப்போம். நம்மள மனுஷனா மாத்துறதுல இந்த பெருவிரலுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு இல்லையா? கருவிகளை பயன்படுத்துறதுல இருந்து ரொம்ப நுணுக்கமான வேலைகள் செய்யறது வரைக்கும் எல்லாத்துக்கும் காரணமும் இந்த பெருவிரல் தான். அப்போ இவ்ளோ முக்கியமான ஒரு மூட்டு ஏன் நம்ம உடம்புலயே முதல்ல பழுதடையுது? அதுவும் இந்த கீழ்வாதத்தினால. இதுதான் இந்த பகுப்பாய்வோட மையப்புதிர். இங்க பாருங்க, இதுதான் அந்த மேஜிக்கல் ஜாயிண்ட். பேரு ட்ரெபீசியோ மெட்டாகார்பல், சுருக்கமா டிஎம் ஜாயிண்ட்னு சொல்லலாம். இதோட வடிவம் பாத்தீங்கன்னா ஒரு குதிரை சேணம் மாதிரி இருக்கும். இது ஒரு பிரமாதமான இன்ஜினியரிங் டிசைன். இதனால தான் நம்ம பெருவிரலை எல்லா பக்கமும் சுலபமா, அதே சமயம் ரொம்ப வலிமையா அசைக்க முடியுது. ஆனா இந்த சூப்பரான டிசைனுக்கு ஒரு சின்ன மைனஸ் பாயிண்ட் இருக்கு. அதுதான் அதோட இயல்பான நிலையற்ற தன்மை. அது ஸ்டேபிளா இருக்க கொஞ்சம் கஷ்டப்படும். பல வருஷமா நம்ம விஞ்ஞானிகள் இந்த பெருவிரல் வலியை எப்படி பார்த்தாங்க தெரியுமா? இது ஒரு சிம்பிளான மெக்கானிக்கல் பிரச்சனை, அவ்வளவுதான். நம்மளோட இந்த அறிவியல் துப்பறியும் கதையில இதுதான் பழைய சந்தேக நபர். அப்போ இந்த பெருவிரல் கீழ்வாதத்துக்கு என்னென்ன காரணங்கள்லாம் வழக்கமா சொல்லப்பட்டுச்சு? முதல்ல ரொம்ப கட்டியா பொருட்களை பிடிக்கிறதுனால வர்ற அழுத்தம். ரெண்டாவது ஹார்மோன் மாற்றங்கள், குறிப்பா பெண்களுக்கு மெனோபாஸுக்கு அப்புறம். மூணாவது ரொம்ப முக்கியமானதா கருதப்பட்டது ஒரு குறிப்பிட்ட தசைநார் செயலிழந்து போறது. வாங்க அந்த தசைநாரை சும்மா ஜாஸ்தியாக பாப்போம். இதுதான் அந்த வில்லனா பார்க்கப்பட்ட தசைநார். பேரு ஆன்டீரியர் ஆப்ளிக் லிகமெண்ட், இல்லன்னா ஏஓஎல். இது நம்ம மூட்டோட முன்பக்கத்துல உள்ளங்கை பக்கமா இருக்கு. பல வருஷமா நம்ம பெருவிரல ஸ்டேபிளா வச்சிருக்கிற முக்கியமான கயிறு இதுதான்னு எல்லாரும் நம்பிட்டு இருந்தாங்க. இந்த மேற்கோள் அந்த பழைய நம்பிக்கைய அப்படியே படம் பிடிச்சு காட்டுது. என்ன சொல்லுதுன்னா, இந்த ஏஓஎல் தசனார் டேமேஜ் ஆகிறது தான் பெருவிரல் மூட்டுல வர்ற எல்லா பிரச்சனைக்கும் முதல் படி அப்படின்னு பல ஆய்வுகள் நிரூபிச்சிருக்குன்னு சொன்னாங்க. சோ கதை ரொம்ப சிம்பிள். ஏஓஎல் போச்சுன்னா ஜாயிண்டா போச்சு. இதுதான் அப்போதைய தீர்ப்பு. இந்த ஏஓஎல் தியரி தான் ஏன் பெண்களுக்கு இந்த பிரச்சனை அதிகமா வருதுங்கிறதையும் விளக்குச்சு. குறிப்பா மெனோபாஸ்க்கு அப்புறம் ரிலாக்சின் மாதிரி சில ஹார்மோன்கள் உடம்புல மாறும். இது தசைநார்களை கொஞ்சம் தளர்வடை செய்யும். அதனால ஏஓஎல் பலவீனமாகி மூட்டு ஆடி தேய்மானம் ஆரம்பிக்குது. இதுதான் ரொம்ப காலமா ஏத்துக்கப்பட்ட ஒரு விளக்கம். சரி, ஏஓஎல் தான் எல்லாத்துக்கும் காரணம்னா கதை முடிஞ்சிடுச்சே. ஆனா இங்க தான் ஒரு பெரிய கேள்வி வருது. ஏஓஎல் செயலிழப்பு மட்டும்தான் காரணமா இருந்தா ஏன் சில பேருக்கு வலி தாங்க முடியல, ஆனா சிலருக்கு பெரிய பாதிப்பு இல்ல? ஒருவேளை நாம எதையோ கவனிக்க தவறிட்டோமா, இல்ல தப்பான இடத்துல தேடிட்டு இருக்கோமா? இந்த கேள்விதான் ஒரு புரட்சிகரமான கண்டுபிடிப்புக்கு கதவை திறந்துச்சு. அப்படி என்ன கண்டுபிடிச்சாங்க? இங்கதான் நம்ம கதையில ஒரு செம்ம ட்விஸ்ட் வருது. தசைநார்கள் வெறும் ஜட பொருட்கள் மாதிரி வேலை செய்யற கயிறுகள் இல்ல, அதுக்குள்ள ஒரு ரகசியமான ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சக்தி இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. இந்த புதிய புரிதலுக்கு காரணம் டாக்டர் ஹேகர்ட், லார்ட் வெய்ஸ் மாதிரியான ஆராய்ச்சியாளர்கள் தான். அவங்க சும்மா இல்லாம ரொம்ப அட்வான்ஸ்ட் மைக்ரோஸ்கோப் டெக்னிக்கை யூஸ் பண்ணி இந்த தசைநார்களை இன்னும் ஆழமா பார்க்க முடிவு பண்ணாங்க. அவங்க கண்ணுக்கு என்ன தெரிஞ்சது தெரியுமா? அவங்க பார்த்த விஷயம் அவங்களையே ஆச்சரியப்பட வச்சிடுச்சு. அந்த தசைநார்கள் முழுக்க மெக்கானோ ரிசெப்டர்கள்னு சொல்லப்படுற ஸ்பெஷல் நரம்பு முனைகள் நிறைஞ்சிருந்துச்சு. இங்க பாக்குறீங்களா இந்த மைக்ரோஸ்கோப் படத்துல? இது ஒரு தசைநார்க்குள்ள இருக்கிற ஒரு நரம்பு முனை. இது வெறும் நரம்பு இல்ல, இது ஒரு அதிநவீன சென்சார். அப்போ மெக்கானோ ரிசெப்டார்கள்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா நம்ம மூட்டுகள்ல இருக்கிற குட்டி குட்டி சென்சார்கள். உங்க கை இப்ப எந்த பொசிஷன்ல இருக்கு, நீங்க எவ்வளோ அழுத்தம் கொடுக்குறீங்க, உங்க மூட்டு எப்படி நகருதுன்னு இந்த எல்லா தகவலையும் நொடிக்கு நொடி உங்க மூளைக்கு சிக்னல் அனுப்புற வேலையை இதுதான் பாக்குது. நம்ம உடம்போட இந்த சூப்பர் பவருக்கு பேரு தான் ப்ரோப்ரியோசெப்ஷன். டாக்டர் ஹேகர்ட் டீமோட ஆய்வுல கிடைச்ச ரொம்ப முக்கியமான டேட்டா இதுதான். இந்த சார்ட்டை கொஞ்சம் பாருங்க. பெருவிரலோட பின்பக்கத்துல இருக்கிற டார்சல் தசைநார்கள்ல இந்த சென்சார்களோட அடர்த்தி எவ்வளவு அதிகமா இருக்குன்னு பாருங்க. ஆனா இத்தனை நாளா ஹீரோன்னு நாம நினைச்சிட்டு இருந்த அந்த ஏஓஎல்ல பாருங்க, கிட்டத்தட்ட சென்சார்களே இல்ல. அது ஒரு உணர்ச்சியே இல்லாத பாலைவனம் மாதிரி இருக்கு. இது எவ்வளவு பெரிய ஷாக்கிங்கான விஷயம். இப்போ மொத்த கதையும் மாறுது. இந்த கண்டுபிடிப்பை வச்சு பெருவிரல் வலிக்கு ஒரு புதிய கோட்பாடு உருவாகுது. பிரச்சனை வெறும் மெக்கானிக்கல் டேமேஜ் இல்ல, அது ஒரு சென்சரி இன்ஃபர்மேஷன் லாஸ், அதாவது உணர்ச்சி தகவல் இழப்பு தான் அசல் காரணம். அப்போ உண்மையான குற்றவாளி ஏஓஎல் தசைநார் கிடையாது. உண்மையான வில்லன் ப்ரோப்ரியோசெப்ஷன் செயலிழப்பு. அதாவது நம்ம உடம்பு தன்னோட நிலைய உணர்ற திறனை இழக்கிறது தான் பிரச்சனை. இன்னும் சிம்பிளா புரியணும்னா கண்ணை மூடிட்டு ஒத்த கால்ல நிக்க முயற்சி பண்ணி பாருங்க. உங்க கால் மூட்டுகள்ல இருந்து வர சிக்னல் இல்லாம பேலன்ஸ் பண்றது எவ்வளோ கஷ்டம்.
கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இங்கேயும் நடக்குது. அப்போ இந்த கீழ்வாதத்தோட புதிய காரண காரிய சங்கிலி எப்படி இருக்கு? ஸ்டெப் 1, சென்சார்கள் நிறைஞ்ச டார்சல், அதாவது பின்பக்க தசைநார்கள்ல அடிபடுது. ஸ்டெப் 2, இதனால மூளைக்கு போக வேண்டிய முக்கியமான சென்சரி சிக்னல்கள் கட் ஆகுது. ஸ்டெப் 3, மூளைக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாததால மூட்டை பாதுகாக்க வேண்டிய தசைகளை அது சரியா இயக்க தவறுது. ஸ்டெப் 4, இதனால மூட்ல ஒரு சின்ன ஆட்டம், ஒரு மைக்ரோ இன்ஸ்டபிலிட்டி உருவாகுது. இந்த சின்ன ஆட்டம் காலப்போக்குல குருத்தெலும்ப தேய்ச்சிடுது. ஸ்டெப் 5, இதுக்கு பேரு தான் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ். இந்த ஒரு விஷயம் மூடோட நிலைத்துத்தன்மைய பத்தி நாம யோசிச்ச விதத்தையே தலைகீழா மாத்திடுச்சு. வாங்க அதோட தாக்கங்கள் என்னன்னு பாப்போம். சுருக்கமா சொல்லணும்னா இதுதான் விஷயம். முன்னாடி நம்ம பெருவிரல் நிலைத்தன்மையை எப்படி பார்த்தோம்? அது வெறும் மெக்கானிக்கல். சில கயிறுகள் மூட்டை பிடிச்சு வச்சிருக்கு, அதுல ஏஓஎல் தான் பாஸ். ஆனா இப்போ நம்ம பார்வை எப்படி மாறியிருக்கு? நிலைத்தன்மைங்கிறது நரம்பும் தசையும் சேர்ந்து பண்ற ஒரு டீம் ஒர்க். இதுல தசைநார்கள் உணர்ந்து தசைகளுக்கு எப்படி வேலை செய்யணும்னு ஆர்டர் கொடுக்குது. இதுல உணர்ச்சி அதிகமா இருக்கிற அந்த பின்பக்க டார்சல் தசைநார்கள் தான் உண்மையான ஹீரோக்கள். அவைதான் மூளைக்கு கண்ணாவும் காதாவும் இருக்கு. இதுல இருந்து நாம கத்துக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம் என்னன்னா, நம்ம பெருவிரல் மூட்டுங்கிறது ஒரு சாதாரண கீல் கிடையாது. அது ஒரு ஆக்டிவான, அறிவார்ந்த ஒரு உணர்ச்சி உறுப்பு. இது நம்மள ஒரு ரொம்ப முக்கியமான கேள்விக்கு கொண்டு வருது. நம்ம மூட்டுகளால உணர முடியும், தகவலை பரிமாறிக்க முடியும்னா அதை நாம ட்ரெயின் பண்ணலாமா? சரியான பயிற்சிகள் மூலமா இந்த உணர்திறனை அதிகப்படுத்தி மூட்டை இன்னும் ஸ்டேபிளா மாத்த முடியுமா? அப்படி செஞ்சா கீழ்வாதத்தை தடுக்கவோ இல்ல அதோட தீவிரத்தை குறைக்கவோ முடியுமா? இது மருத்துவத்துல ஒரு புதிய வாசலை திறக்குது இல்லையா? யோசிச்சு பாருங்க.